நேத்தோட வீடியோ தாங்க. நேற்று தேர்ஸ்டே நான் சாமிக்கு விரதம் இருப்பேன். தேர்ஸ்டே சாய்பாபாவுக்கு. அதனால் சரி கொஞ்சம் வர்கன சாதம் செய்யலாம் அப்படின்ட்டு. அது வர்கன சாதம்னு சொல்லலாம், கலவை சாதம்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் வெரைட்டி ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய நேம் இருக்குது. ஆனால் லேடிஸை பொறுத்த வரைக்கும் வெரைட்டி ரைஸாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டைம் கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்னு எல்லாருக்குமே இந்த திங்கிங் இருக்குது. ஸோ நானும் இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக செய்யலான்னு தான். அதாவது வாரத்தில் ஒரு நாள் கொஞ்சம் சிம்பிளாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்ல, இது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ லெமன் சாதம், வேர்க்கடலை நிறையா போட்டு லெமன் சாதம், அப்புறம் தாளித்த தயிர் சாதம், ரொம்ப குழைவான தயிர் சாதம், அப்படியே வச்சா அப்படியே உள்ளே வழுக்கிட்டு போகிற மாதிரி தயிர் சாதம், அப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா. அது கொஞ்சம் உருளைக்கிழங்குலாம் கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஓவர் குக் ஆகிடுச்சு. அப்புறம் பூண்டு ஊறுகாய். இதுதான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். இதோட ஆட் ஆன் மெயின் என்னென்னா, நிறைய பேர் வீட்டில் ஒன்று அப்பளம் இருக்கும், வத்தல் இருக்கும், இல்லைன்னா பொட்டேட்டோ சிப்ஸு. இது அல்ட்டியான காம்போ. யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி காம்பினேஷனில் சாப்பிட பிடிக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அப்புறம் இன்றைக்கி பர்த்டே இல்லை ஆனிவர்சரி கொண்டாடுற எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.